அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாதம் செய்வோம். ஆல்ரெடி சாதம் செஞ்சு வச்சுருக்கோம். சுண்டலுக்கு தனியாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு சுண்டல் சாதமாக பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாதம் சூடாக வறுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுண்டலை வச்சு தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி காமிக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு ஒரே புகைய வைக்கிற மாதிரி இருக்குன்னு சாப்பாடு எடுத்துட்டு கொஞ்சமாக சுண்டல் தள்ளுங்க. இப்படி வச்சுட்டு அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. சொல்லிட்டு நெய் தேவைப்படுறவங்க நெய் லைட்டாக விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த எண்ணெய் சாத பொடியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, எண்ணெய் சாத பொடி, மிளகு பொடியெலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடியெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த இருமல் சளி இருந்தால் கூட இது கூட சரி பண்ணும். அதுக்காண்டி தான் அது பிளான் பண்ணியிருக்கோம். பெப்பரை பொடி பண்ணி போடுற பாருங்க. பெப்பர் லைட்டாக கலந்துட்டிங்கன்னா அது காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நெய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வெளியே வைக்கா பெப்பர் பொடியும் போட்டாச்சு. நீங்கள் அப்புறம் மறுபடியும் சாதத்தை கொஞ்சம் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டலாமா, ஃபுல்லாக போட்டு இப்படி சாப்பிடுவோம். இப்போ சுண்டல் சேரும்போது என்னாகும், வைட்டமின்ஸும் நம்மளுக்கு சத்து கொடுத்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா இருமல் சளி இருக்குன்னா டைரெக்டாக பெப்பர் பொடி சாப்பிடணும்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால் இந்த மாதிரி சாதமாக நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுண்டல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக சத்து கொடுத்த மாதிரி இருக்கும். கிச்சன் சார்பாக இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்கிற மாதிரி, குழந்தைங்களுக்கு இருமல் சளிலாம் நீங்கிற மாதிரி இந்த சாதமும் நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெகுலராக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.